அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான அமல்களில் இந்த ஒரு அமலும் ஒன்று. செல்வத்திற்காக பணத்திற்கான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு அமலை நீங்கள் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதன் மூலம் செல்வம் பணம் உங்களை பின்தொடரும். அதாவது உங்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ்தாலா கொடுப்பான். பணம் உங்கள் கையில் எப்படி பெருகுதுன்னே தெரியாத அளவுக்கு உங்ககிட்ட பெருகும். நீங்களே யோசிக்கிற அளவுக்கு, நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு, எந்த அளவுக்கு இப்படி அல்லாஹ்தாலா நமக்கு பரக்கத்தை கொடுத்தா, எப்படி நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கு, அந்த அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை அல்லாஹ்தாலா உயர்த்தி தருவோம். ஹலாலான தொழிலில் முன்னேறதுங்கிறது தான் எப்போவுமே சிறந்தது. அந்த ஹலாலான தொழிலை கையில் எடுங்க. அல்லாஹ்தாலா உங்களுக்கு அதில் முன்னேற்றத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தருவோம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் உங்களை பின்தொடர செய்யும். செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கு இந்த அமல் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா குர்ஆன் வசனம். அதனால் இதை தொழுகை உள்ள நிலையில் மட்டும் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க. தொழுகை இல்லாதவங்க இந்த அமலை வேறு மாதிரி நான் சொல்கிறேன், அதையும் செய்யலாம். தொழுகை இருக்கிறவங்க எப்படி ஓதணும், தொழுகை இல்லாதவங்க என்ன ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த அமல் எப்போ ஓதணும் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லப்படலை. இந்த நேரம் ஓதுங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை. உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக இருக்குமோ அந்த நேரத்தில் தனிமையில் நேரம் ஒதுக்கி இந்த அமலை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமான முறையில் முழு செஞ்சுட்டு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி, சுத்தமான இடத்தை சூஸ் பண்ணி 2 ரக்காத் நஃபில் தொழுவுங்க. பரக்கத்துக்காக தொழுவுறேன் அப்படின்னு நியத் வச்சு 2 ரக்காத் நஃபில் தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு அதே அமர்விலேயே பேசாமல் இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுங்க. எண்ணிக்கை அப்படின்னு குறிப்பிடலை. நீங்கள் பாட்டு நியத்து வச்சு அந்த பொருளை உணர்ந்து நம்பிக்கையோட அதிகமாக ஓதுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறந்ததாக தான் இருக்கும். எண்ணிக்கை இல்லாமல் நாம் நம்பி அல்லாம நீங்கள் பாட்டு அந்த அர்த்தத்தை உணர்ந்து ஓதணும். சும்மா ஏதோ ஒரு யோசனையோட வெறும் வார்த்தையாக இல்லாமல் அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் அழைத்து பாருங்கள். தஸ்பீ கவுண்டர் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கவுண்டரில் ஒரு கணக்கு வச்சு நம்ம ஓதலாம் அப்படின்னு நினச்சா நமக்கே சிந்தனை மாறினாலும் நம்ம தடுமாறல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே ஓதிட்டு இருப்போம். இப்போ கண்டிப்பாக சிந்தனை மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே விரல்களை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது தவறக்கூடாது அப்படின்னு நம்ம கணக்கு பார்ப்போம். இந்த ஒரு அமல் எண்ணிக்கை இல்லாமல் உங்களால் எவ்வளோ முறை ஓத முடியுதோ ஓதி அல்லாஹ்விடத்துல அழுது உங்களோட தேவைகளை சொல்லி துவா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களை தேடி வரதை உங்களால் கூட உணர முடியும். பணத்தில் அல்லாஹ்தாலா அபிவிருத்தியும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். இப்போ அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 26வது சூறால 64வது ஆயத்தாக இருக்குது. இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் செல்வ செழிப்பானவன், புகழுக்குரியவன். இதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ்கிட்ட தான் எல்லா செல்வங்களும் அவனுடைய காலடியில் தான் இருக்குது. அவன்கிட்ட இருந்து தான் எல்லாமே எல்லோருக்கும் கொடுக்கப்படுது. அந்த ரிசுக்கு அல்லாஹ்கிட்ட தான் வருது நமக்கு. அந்த புகழும் அல்லாஹுக்கே உரியது. இதில் நாம் அல்லாஹு 2 அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு புகழ்கிறோம். யா கனியு யா ஹமீது அப்படின்னு இந்த 2மே தேவைகளை நீக்கி சீமானாக்கக்கூடியவன் அந்த ரப்பு தான். அதான் கனியு அப்படிங்கும்போது அர்த்தம். அந்த ஒட்டுமொத்த புகழுக்கும் உரிமையானவனும் அல்லாஹ் தான். அதான் நம்ம ஹமீத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 திருநாமங்களை கொண்ட இந்த குர்ஆன் வசனம் ரொம்ப 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 சிறப்பானது. அதனால இன்ஷா அல்லாஹ்
தொழுகை உள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரான் ஆயத்தை நீங்க அப்படியே ஓதுங்க. இல்லை தொழுகை இல்லாத நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தொழுகை 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டாம். குரான் ஆயத்தா ஓதாம அந்த 2 அல்லாஹுடைய பெயர் இருக்குல்ல, யா கனியும் யா ஹமீத் அப்படிங்கிற இந்த 2 பெயரையும் நீங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நீங்களா ஓதுங்க. தொழுகை இருந்தா தொழுதுட்டு இந்த அமலை குரான் வசனத்தை நீங்க ஓதுங்க. ரொம்ப எளிமையான அமல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். செல்வத்தை ஈட்டுறதுக்காக அதிகப்படியாக வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறைய அமல்களை நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளோட தேவைகளை, நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு அப்படின்னாலே உங்களுக்கே புரியும், செல்வமே உங்கள் பின்தொடர செய்யும் இந்த அமலை நீங்கள் செய்யும் பொழுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.